ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரோஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர் மொத்தம் நமக்கு 6 ப்ரோஸ் இருக்குது. 6 ப்ரோஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் என்ன செஞ்சுட்டு அப்படின்னா பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் எக்ஸாமில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் தான். உங்களுக்கு ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா வெரி 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 சிம்பிளாக தான் என்ன செய்யிருக்கு அப்படின்னா ஆன்சர்லாம் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஸோ இதில் உள்ள கொஸ்டின் மட்டுமாவது அட்லீஸ்ட் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம சேனலில் எப்படி 5 மார்க் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். மொத்தத்துக்கு நமக்கு 7 5 மார்க் 7 × 5 35 மார்க் எப்படி ஃபுல் மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. அதே மாதிரி போயத்தில் இருக்கக்கூடிய அப்ரிசியேஷன் கொஸ்டின் தென் இஆர்சி எப்படி நம்ம ஈஸியாக சிம்பிளாக அட்டன் பண்ணுறது, எப்படி ஈஸியாக நம்ம 3 மார்க் எடுக்கிறது அப்படின்ற வீடியோவும் நம்ம சேனலில் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் அதையும் உங்களுக்கு எதில் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. அதில் போய் நீங்கள் தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். தென் இந்த கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமா சார்? அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின் மட்டுமாச்சும் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா தரவா படிங்க. சரிங்களா? ஏன்னா வெரி சிம்பிளாக தான் இருக்குது. நீங்கள் மனசு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 or 2 ஹவர்ஸ் இந்த கொஸ்டின் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா படித்து முடிச்சிடலாம். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு 1 லைன் 2 லைன் தான் இந்த கொஸ்டின் செய்யணும் அப்படின்னா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் மட்டுமாச்சும் படிங்க. ப்ரோஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பேராகிராஃபும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப், ப்ரோஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப், போயத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப், தென் சப்ளிமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் எல்லாமே நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. அதில் போய் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.